ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, இப்போ இந்த ஜிஎஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஜிஎஸ் வந்து எப்படி ஈஸியாக கவர் பண்ணுறது, இது எப்படி படித்தா நம்ம வந்து அழகாக ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸ்கிப் பண்ணால் பார்த்தா தான் வீடியோ என்ன சொல்ல வரங்கிறதுக்கு புரியும். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து இதுதான் வந்து இந்த வருஷம் கொடுக்குற நியூ சிலபஸோட ஜிகே. ஓகேங்களா, நியூ சிலபஸோட ஜிகேனா ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி இந்த 10 டாப்பிக்கோட மெர்ஜ் பண்ணியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து ஓல்டு சிலபஸோட டாப்பிக்கே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா மெர்ஜ் தானே பண்ணியிருக்காங்க, வேறு ஒன்றும் புதுசாக ஆட் பண்ணல. கரண்ட் அஃபேர்ஸை மட்டும்தான் உள்ள ஆட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றும் புதுசாலாம் இல்லை. நீங்கள் வந்து சிலபஸ் ஒன்று ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து வேட்டு ஸ்டடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி நம்ம சேனலுக்கு இருக்கிற வேட்டு ஸ்டடி, இந்த வேட்டு ஸ்டடிங்கிறது நீங்கள் வந்து ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க. நான் ஏன் வேட்டு ஸ்டடி ரெடி பண்ணிக்கோங்க சொல்கிற ரீசன் என்னென்னா, இப்போ ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா அந்த டாபிக் எங்கே வந்து நம்ம கவர் ஆகிட்டுங்கிறது நமக்கு தெரியணும். எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஓகேங்களா, இப்போ வந்து எல்லோரும் மனப்பாடம் பண்ணிட்டு இருக்க முடியாது, எத்தனை தான் எழுதி வச்சுட்ருக்கிறது. நமக்கு சில விஷயம் வேணும்னா அந்த விஷயம் நம்ம ஜெராக்ஸ் போட்டு தான் ஆகணும், தப்பு இல்லை. ஓகேவா, இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம சேனலுக்கு வேட்டு ஸ்டடி இருக்கா, ஓகே, இந்த மாதிரி இருக்குது. இப்போ வந்து அது எப்படி படிக்கணும், என்ன பண்ணால் ஈஸியாக வந்து கவர் பண்ணலாம். இப்போ நான் சொல்கிற மெத்தட் வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே ஈஸியாக கவர் பண்ண முடியும். புரிஞ்சுதுங்களா, இப்போ வந்து எல்லாமே கவர் பண்ண முடியும். நீங்கள் வீடியோ இப்போ வரைக்கும் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெளிவாக வரும். ஓகேங்களா, ஓகே. இப்போது உதாரணத்துக்கு வரலாறும் பண்பாடும் இருக்குது. அது வரலாறும் பண்பாடுங்கிறத அப்போ இந்திய தேசிய இயக்கம் ரெண்டையுமே மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. அப்படி மெர்ஜ் பண்ணும்போது நமக்கு மொத்தம் அதில் எத்தனை கொஸ்டின் கேட்குறாங்க, 10 கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேவா, அதில் சிந்து நாகரிகம், குப்தர்கள், இந்த டாபிக் தான் நம்ம எல்லாமே மஸ்ட்டு படிச்சுட்டு வந்துட்டுருப்போம். அதை விட்டு நம்ம வேறு எதுக்கும் எங்கேயும் போக மாட்டோம். அதனால் சிந்து நாகரிகம் ஃபஸ்ட்டு எங்கே கவர் ஆகுது, 6th ஃபஸ்ட் டைமில் கவர் ஆகுது. ஓகேங்களா, இப்போது 6th ஃபஸ்ட் டைம் புக்கை நான் எடுத்துக்கிறேன். ரைட்டுங்களா, 6th ஃபஸ்ட் டைம் புக்கு எடுத்துக்கிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா அந்த பாடம் வந்து எங்கே கவர் ஆகிட்டுருக்குங்கிறது உங்களுக்கு நமக்கு தெரியணும். ஓகேவா, அது எங்கே கவர் ஆகிட்டுருக்குங்கிறது தெரிஞ்சிச்சுனாவே நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி, படிக்கிறது ஈஸி. ஒரு விஷயம் எங்கே இருக்குதுன்னு தெரிகிற வரைக்கும் தான் கஷ்டம், தெரிஞ்சிருச்சுன்னா நமக்கு ஈஸி தானே. அதனால் பாருங்கள், இப்போ வந்து நான் வந்து அந்த பாடம் எங்கே இருக்குது, இப்போ எங்கே இருக்குன்னா, இப்போ வந்து ஹிஸ்ட்ரியில் தான் நம்ம அதிகமாக இப்போ வந்து ஒரு 5 to 6 கொஸ்டினுக்காக நம்ம எத்தனை புக்கு படிக்க வேண்டியதாக இருக்குது இல்லையா. எத்தனை புக்குன்னா ரொம்ப ரொம்ப அதிகமான புக்கு வந்து நம்ம படிக்கணுன்னு இருக்குது. புரிஞ்சிச்சுங்களா, ரொம்ப ரொம்ப அதிகமான புக்கை நம்ம படித்து அது என்னடா இப்படி இருக்கேங்கிற அளவுக்கு போட்டு இருக்குது. அதனால் நம்ம படிக்கணும். இப்போ வந்து சின்சியர் நாளைக்கு வந்து நான் அந்த புக் எடுத்துட்டேன். சாரி, அப்போ தான் தப்பான புக் எடுத்துட்டேன். ஃபஸ்ட் டைம் எடுக்கிறதுக்கு பதிலாக தேர்ட் டைம் எடுத்துட்டேன். ஓகேங்களா, சரி. இப்போ வந்து அந்த பாடம் நான் எடுத்துக்கிறேன், ஒரு நிமிஷம். இப்போ வந்து சிந்து நாகரிகம் புக்கு இப்போ வந்து அந்த பாடம் எடுத்தாச்சு. இதுதான் அந்த பாடம் இல்லைங்களா. இப்போ அதில் சிந்து நாகரிகம் ஒன்று இருக்குது. இப்போ அந்த பாடத்தில் பாருங்கள், இப்போ வந்து மஸ்ட்டு நம்ம படிக்க வேண்டியது என்னென்னா, ஃபஸ்ட்டு இந்த கற்றலை நோக்கம்னா என்ன, புரிஞ்சுதுங்களா. அந்த கற்றலை நோக்கத்தில் என்னென்ன இருக்குங்கிறத படிங்க. ஏன்னா அந்த கற்றலை நோக்கத்தில் நம்ம என்ன ஃபஸ்ட்டு படிக்க போகிறோங்கிறது நமக்கு தெரியணும். என்னடா ஃபஸ்ட்டு இந்த பாடம் எதுக்கு, இந்த சிந்து நாகரத்தில் அது கற்றல் நோக்கம் இருக்குது. ஒரு பாடம் படிக்க போகிறேன்னா நான் என்ன தெரிஞ்சுக்க போகிறேன், புரிஞ்சுதுங்களா. அந்த தெரிஞ்சுக்க போகிறோங்கிறது நீங்கள் தெளிவாக ஒன்று தெரிஞ்சுருக்கணும் ஒன்று. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இந்த படத்துலலாம் கொடுத்துருக்கான்ல, இந்த படத்தில் பாருங்கள், இந்த படத்தில் என்னென்ன கொடுத்துருக்காங்கிறது நம்ம பார்க்கணும். காலமும் கூட கொடுத்துருப்பான், நாங்கள் நான் குறிச்சிருப்பேன். அப்போ இன்னொன்று, எல்லோரும் என்ன பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, இங்கே ஒரு சின்ன லைன் ஒன்று கொடுத்துருக்கா, அது வந்து யாரும் பார்க்க மாட்டேறாங்க. பார்க்கணும் என்னென்னா, இந்த 4 நாகரிகமும் அனைத்தும் நதிக்கரை நாகரிகம்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அந்த 4மே என்னென்னா ஒரு நதிக்கரை நாகரிகம் சொல்கிறாங்க. இது வந்து நம்ம யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரியல. ஓகேங்களா, இப்போ ஒரு புக்கில் படிக்கும்போது நீங்கள் வந்து கசன்னு குடிக்கக்கூடாது. எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குடிச்சிருப்பாங்க. ஃபுல்லாக குடிச்சு இங்கே எழுதுறது அங்கே எழுதுறது, அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. எழுதுறது தப்பு இல்லை, நான் தப்பு சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி அதிகமாக எல்லாத்தையும் இப்போ இந்த பட்டை தீட்டுன்னு சொல்லுவாங்க, போட்டு தீட்டு அந்த மார்க்கர் வாங்கி அத்தனையும் தீட்டிடுவாங்க. அப்படி தீட்டி வச்சா நாளைக்கு எங்கே போய் நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு அத்தனையும் படிக்கிற மாதிரி இருக்குன்னு ஃபீல் பண்ணிடுவீங்களே. அதனால் அப்படி குறிக்கக்கூடாது. ஓகேங்களா, எப்படின்னா இப்போ பாருங்கள், நான் உதாரணத்துக்கு வந்து நான் ஜூமிங்கில் காமிக்கிறேன். ஓகேங்களா, எப்படி குறிச்சிருக்கேங்கிறது ஜூமில் காமிக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ வந்து பாருங்கள், நான் ஜூமிங்கில் காமிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இதுதான். இப்போ வந்து அந்த காலக்கோடு இங்கே இருக்குது. நான் அந்த காலக்கோடு குறிக்கலை. ஏன் நான் குறிக்கலைன்னா, அதுதான் எங்கேயே குறிச்சிட்டேனே, அதனால் வந்து அது குறிக்கலை. இப்போ பார்த்துக்கோங்க, இப்போ இதுதான் ஃபஸ்ட்டு இது. ஓகேவா, ஃபஸ்ட்டு இதில் மக்கள் ஏன் நதிக்கரையில் குடியேறினார்கள் அப்படின்னு ஒரு லைன் இருக்குது. அதில் வந்து மனிதர்கள் தங்கள் குடியேறினாக நதிக்கரையில் தான் தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க. எதுக்காக தேர்ந்தெடுத்தாங்க, வளமான மண் அங்கே இருக்கணும், ஆறுகள்லேருந்து ஆறில் தண்ணீர் பாயுது, அதுவும் அப்போ போக்குவரத்துக்கு ஏற்ற வழியாக இருக்குது. ஓகேங்களா, பாலம் கட்டிட்டு அதிலே போகலாம், இல்லைன்னா வந்து நம்ம போட் இருக்குது, போட் வழியாக போகலாம் அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்களா, இப்போ நான் என்ன படித்தேன், நான் ஒன்று தான் குறிச்சிருக்கேன். என்ன குறித்தேன், மனிதர்கள் தங்கள் குடியேற்றங்களை நதிக்கரையை தேர்ந்தெடுத்தாங்க. நதிக்கரை
எதுக்காக நதிக்கரை தேர்ந்தெடுத்தானுங்க? இந்த வளமான ஆறுக்காக. முடிஞ்சது. அடுத்து பாருங்கள், ஹரப்பா புதையுண்ட நகரம். ஓகேவா? ஹரப்பான்னு என்ன? ஒரு புதையுண்ட நகரம். சரி, ஓகே. ஹரப்பாவின் நகரத்தின் இடபாடுகளை முதலில் சார்லஸ் மேசனுங்கிறது தான் கண்டுபிடிச்சார். புரிஞ்சிச்சா? அந்த சார்லஸ் மேசனுங்கிறது யார்? ஆங்கிலேயர். அவர் எங்கே வேலை செஞ்சார்? ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி இருக்குல்ல, அங்கே வேலை செய்கிறார். அவரோட வேலை என்ன? ஒரு ஆராய்ச்சியாளர், ஒரு ஆர்கியாலஜிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஆர்கியாலஜிஸ்ட் அவர் ஆராய்ச்சி பண்ணுறாரு. இப்படி ஏன், எதுக்கு, எப்படின்னு தெரிஞ்சு நீங்கள் படித்தோம்னாவே ஈஸி. ஓகேங்களா? இதே மாதிரி மொத்தத்துக்கும் பாருங்கள், நான் கசகசன்லாம் குறிக்கல. அப்படி குறித்தோம்னா தெளிவாக குறிக்கணும், அவ்வளோதான். இது இப்போ ஒரு லைன் பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும். 1886 என்ன பண்ணாங்க, அந்த லாகூருக்கு அந்த இருக்குங்களே, லாகூரும் கராச்சிக்கும் இடையில வந்து ஒரு ரயில் ரோடு போட்டாங்க. ரயில் ரோடு போடும்போது புதையுண்ட நல்ல செங்கல்லாம் வந்துச்சு. அதை அப்படியே அவங்க மூடி வச்சு ரயில் ரோடு போட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான். புரிஞ்சிச்சு உங்களுக்கு? அந்த 1856 லாகூர் கராச்சி ரயில் பாதைன்னாவே ஞாபகம் வந்துடணும், இதெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு. இந்த மாதிரி தெளிவாக குறிக்கணும். ஓகே. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா, நான் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? இப்போ வந்து இந்த மாதிரி தான் ஒவ்வொரு லைனும் அந்த மாதிரி தான். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல பாக்ஸ் கொஸ்டின் ஒன்று இருக்குது. ஓகே, அது இருங்க, ஜூமிங்கில் காமிக்கிறேன். இப்போ அந்த பாக்ஸ் கொஸ்டின் வந்து, இப்போ வந்து நிறைய பேர் வந்து பாக்ஸ் கொஸ்டின் வந்து தெளிவாக யாரும் வந்து படிக்கிறது இல்லை. மொத்தத்தையும் குறித்து வச்சுட்டு படிச்சுட்டு போயிடுறாங்க. இங்கே பாருங்கள், நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். கட்டடங்கள் இருக்குதுல்ல, எல்லாமே எப்படி கட்டியிருக்காங்க? வலுவானதாக இருந்தது, கடினமாக இருந்திருக்கும், நிலத்து நிற்கக்கூடியவங்கிறாங்க. ஆனால் நெருப்பு கூட தாங்கும், ஆனால் நீர்னால் கரைவதில்லை. அதை மட்டும் ஹைலைட் பண்ணியிருக்கிறேன்னா, எல்லா கட்டடமும் நெருப்பை தாங்கும், வலுவாக நிற்கும், ஆனால் நீர்னால் எந்த இது கரையாதில்ல. அப்போ அதனால் வந்து, ஏன்னா நமக்கு வச்சுக்கிற காங்கிரீட்டு, அவங்க வந்து மணல் தானே, மணல் திட்டு தானே கட்டியிருக்காங்க, மணல் செங்கல் தான் கட்டியிருக்காங்க. அப்படிங்கும்போது அது கரையணும்னு நினைப்பானா, அது வந்து கரையாது. இங்கே இருக்கா, நீர்னால் வந்து அது கரையாது அப்படின்ட்டாங்க. அந்த மாதிரி தெளிவாக இந்த மாதிரி இங்கே இப்படி நான் இந்த மாதிரி தெளிவாக குறித்து வச்சுட்டு படிச்சிடணும். ஒன்று இப்படி குறித்து வச்சாச்சா? குறித்து வச்சுட்டு இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உடனே, ஓகேவா, உடனே வந்து இந்த பாட சம்மந்தப்பட்டது நம்ம எதோ ஒன்று நம்ம கற்றுக்கணும். புரிஞ்சிச்சுங்களா? கற்றுக்கணும் மீன்ஸ் எப்படின்னா, இப்போ வந்து நான் அந்த பசுந்தூரி நகரம் வந்து உங்களுக்கு எப்படி ஒரு வரலாறுங்கிறது எப்படி படிக்கணும்னு உங்களுக்கு வந்து இப்படி சொல்லிட்டேன். வந்து நீங்கள் இப்படி தான் படிக்கணும்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறேன்னா, அடுத்து இப்போ நிறைய பேர்கிட்ட ஆன்லைனில் இருக்கும், இருக்காது. எங்கிட்ட வந்து விவிடிஎன்பிசி இருக்குங்களா, அதோட ஆன்லைனில் எங்கிட்ட இருக்குது. ஓகே, ஆன்லைனில் சொல்ல முடியாது, இது வந்து கொஷின் பேங்க் கூட சொல்லலாம். இப்போ வந்து நீங்கள் இந்த புக்கில் படித்து முடிச்சிட்டிங்களா? படித்து முடித்த உடனே இங்கே பாருங்கள், இந்த புக்கில் வந்து லைன் பை லைன் கவர் பண்ணிடுறாங்க. எடுத்தோன்னே நான் சொன்ன மாதிரி செஞ்ச நகரியம் வருது. எப்போ ஃபஸ்ட்டு இது அதுதான். மொத்தம் 84 கொஷின். இப்போது இந்த புக்கு பாருங்கள். இந்த புக்கு பார்த்து நீங்கள் ஸ்கூல் புக் படித்து இந்த புக்கு பார்க்கும்போது நீங்கள் இந்த ஒரு லைனை பார்த்து ஞாபகம் வந்துட்டு, இது வந்து செங்கல் திட்டு வருது, 1856 லாகூருக்கு கராச்சிக்கு பண்ணாங்களே, ஒரு கதை மாதிரி படிச்சுட்டு வந்தீங்கன்னா இன்னுமே அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குமா. இப்போது இதுலேயே நீங்கள் ஜஸ்ட் ஒரு ரீட் விட்டுறணும். ஏன்னா இப்போ ஒரு பாடம் படிக்கிறீங்க, அந்த பாடத்துக்கு தகுந்தான, இப்போ வந்து இது ஸ்கூல் புக்கில் பார்க்குறீங்க, இது வந்து அதர் புக்கு. உடனே அதர் மெட்டீரியலில் பார்க்கும்போது ஒருவேளை நீங்கள் இதில் படிக்கும்போது இந்த புக்கில் இருக்கிறது எதுவும் மிஸ் பண்ணியிருக்கலாம். புரிஞ்சிச்சுங்களா? அதே நம்ம வந்து எழுதி வச்சுக்கலாம். சில புக்கில் இருக்கும், சில புக்கில் இருக்காது, நம்ம எழுதி வச்சுக்கலாம் இல்லையா? ஓகே. இப்போ பாருங்கள், நான் 2 மெத்தட் சொல்லிட்டேன். ஒன்று ஸ்கூல் புக்கில் ஒன்று படிக்கிறீங்க, முடிஞ்சதா. இன்னொன்று இந்த மாதிரி புக்கு இருக்கா, நான் வந்து எந்த புக்கு ரெஃபர் பண்ணலாம், அந்த புக்கு ரெஃபர் பண்ணுறது நல்லாயிருக்கு. ஒன்று அதுக்கப்புறம் வந்து இப்போ சின்ன நகரி இருக்குது, அது ரிலேட்டடாக ஒரு ப்ரீவியஸ் கொஷின் மஸ்ட்டு பார்த்துருங்க. அப்போவே ஒரு பாடம் படிக்கிறோம், அப்போவே அந்த ப்ரீவியஸ் கொஷின் பார்த்துடணும். இப்போ வந்து எங்கிட்ட வந்து 2016-18 ப்ரீவியஸ் கொஷின் இருக்குது. ஓகேங்களா? இப்போது அந்த 2016-18 பார்க்குறது பெட்ரு. புரிஞ்சிச்சுங்களா? வந்து எல்லாம் ஒரு 5 வருஷம் பார்த்தா போதுமாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 5 வருஷங்கிறத ஒரு 10 வருஷம் பார்க்குறது தப்பு இல்லைன்னா, அப்போல்லாம் வந்து கொஷின்ஸ் கொஞ்சம் கம்மியாக தானே கேட்டிருப்பாங்க, பார்க்குறது தப்பு இல்லை. இப்போ நான் ஜெராக்ஸ் போட்டிருக்கேன்னா, இது வந்து இந்த ஜெராக்ஸ் வந்து இப்போ இருக்குங்களா, இப்போது இது வந்து சென்சுரி நாகரிகம். புரிஞ்சிச்சுங்களா? இப்போ பாருங்கள், இப்போ வந்து நீங்கள் ஒரு பாடம் படிச்சிட்டிங்க, அந்த பாடம் படித்த உடனே நீங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்குறது ஒரு நல்ல விஷயம். ஏன் நல்ல விஷயம், ஏன் ப்ரோ நல்ல விஷயம்னு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன் நல்ல விஷயம்னா, ஒரு பாடம் நீங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறமா அந்த பாடத்துக்கு உண்டான இந்த ஒன்றுன்னு பார்க்குறீங்க, அதை பார்த்ததுக்கப்புறம் ப்ரீவியஸ் கொஸ்டின் மஸ்ட்டு பார்க்கும்போது ஒரு 100 கொஸ்டின் இருக்கானா, 100 கொஸ்டின் பார்த்து முடிச்சிட்டிங்க, உடனே பார்க்குறீங்கன்னா அந்த 100 கொஸ்டினில் ஒரு 20 கொஸ்டின் டு 10 கொஸ்டின் ஆகுது அவுட் சோர்ஸ் போயிருக்கும். நீங்கள் என்ன பண்ணலாம், அது வந்து குறித்து வச்சிடலாம். இது வந்து அவுட் சோர்ஸ், இது இல்லை அப்படின்னு நீங்கள் புக்கில் இல்லை. ஏன் நீங்கள் உடனே இல்லைன்னு நீங்கள் ஏன் முடிவு எடுக்கிறீங்க? உடனே அந்த பாடம் படிக்கிறீங்க, படித்த உடனே ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்குறீங்க, பார்த்ததுக்கப்புறம் ஓகே இது வந்து இந்த கொஸ்டின் இருக்குது, புக்கில் இல்லாதது அது எழுதி வச்சிட்டோம்னா நமக்கு வந்து ஒரு வேலை முடிஞ்சிச்சு. புரிஞ்சுதுங்களா? நான் வந்து இப்படி தான் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஹரப்பா என்ற
சிந்தி மொழி சொல்லுக்கு டேஷ் என்று பொருள், புதையுண்ட நகரம். இப்போ நான் சொன்னேன்னா ஹரப்பானா என்ன, ஒரு புதையுண்ட நகரம். இவர் சிந்தி மொழின்னு போட்டான், நமக்கு சிந்தி என்னடா சிந்திங்கிறான், சிஞ்சன் நகரம் தான் ஆனால் சிந்தின்னு சொல்கிறானா. அதனால் வந்து நீங்கள் இப்படி படிச்சிங்கன்னா நமக்கு வந்து இன்னுமே இன்னும் ரொம்பவே நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், புரிஞ்சுதுங்களா. இப்படி படிச்சிங்கன்னா நமக்கு வந்து ரொம்பவே நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அப்போ உடனே ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்குறது. அதுக்கப்புறம் வந்து இன்னும் நிறைய பேர் வந்து அவன் பின்னாடி பார்த்துக்கலாம் ப்ரீவியஸ் கொஸ்டின்ங்கிறாங்க, தப்பு. ஒரு பாடம் படிக்கிறீங்கன்னா அந்த பாடத்தை ரிலேட்டடான ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் வந்து ஜிஎஸ்க்கு நான் ஃபாலோ பண்ணுற மெத்தடு. எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா சின்சியர் நகர்னு கேட்டால் எல்லா கொஸ்டினும் கரெக்டாக ஃபாலோ பண்ணலாம். எத்திக்ஸும் சரி எல்லாமே சரி, நான் அந்த மாதிரி தான் பண்ணுறேன். இப்போ வரைக்கும் ஜிகேயில் வந்து கொஞ்சம் நல்லா தான் போயிட்டுருக்கு, ஓகேங்களா. நமக்கு வந்து கொஞ்சம் ஜிகே பற்றி பயம் இல்லை. ஏன்னா நாம் தான் வந்து உடனே ஸ்கூல் புக்கும் பார்க்குறோம், இந்த மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டினும் பார்க்குறோம், நம்மகிட்ட வேர் டு ஸ்டடி இருக்குது, அப்புறம் புக்கு இருக்குது. புக்கை ஃபஸ்ட்டு புக்குக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு தான் அடுத்த அகாடமி புக்குக்கு வரோம். இவங்க வந்து எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க வீட்டு இங்கிலீஷில். இது படித்த உடனே நம்ம வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்குறோம். இதை விட வேறு என்ன வேணும், நம்மகிட்ட எல்லாமே ரெடி ஆகிட்டமே, ரைட்டு. அப்போ நாளைக்கு நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க, சின்சியர் நகரம் படிப்பீங்க, உடனே ப்ரீவியஸ் கொஸ்டின் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு போவோம்ல. இதை வச்சு நாமே பயந்துட்டு இருக்கணும். ஜஸ்ட்டு நம்ம படித்தா பயப்பட மாட்டோம், படிக்கலைன்னா பயப்படுவோம், ஓகேங்களா. நான் வந்து ஃபாலோ பண்ணுறது இதுதான், ஓகேங்களா. நீங்கள்லாம் எப்படி ஃபாலோ பண்ணுறீங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேங்களா. இதுதான் நான் ஜிஎஸ்க்கு நான் ஃபாலோ பண்ணுற மெத்தட். இது வந்து எத்தனை பேருக்கு ஒர்க் ஆகும்னு தெரியல. சில பேர் எத்தனை பேர் இது நாள் வரைக்கும் இப்போ வரைக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு போனால் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஹிஸ்ட்ரிக்கு உண்டான லைன் பை லைன் கொஷின்ஸ் புக்கு நான் இது மாதிரி வாங்கணும்னு சொல்லலை. படிக்கிறதுல 2 விதம், ஒன்று புக்கில் பார்க்கணும், இல்லைனா அதர் மெட்டீரியலில் பார்க்கணும், இல்லைனா இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கணும். 3ஐயும் ஒரே டைமில் பண்ணும்போது ஒரு பாடம் ஃபுல்லாக படித்ததுக்கு உண்டான உங்களுக்கு வந்து ஒரு நல்லது ஒன்று கொடுப்பா. நான் வந்து இப்போ சின்சியர் நகரத்தில் புக்கும் படிச்சிட்டேன், அவுட் சோர்ஸும் கொஞ்சம் படிச்சுட்டேன், அதுக்கப்புறம் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டினும் பார்த்துருக்கேன். அப்படிங்கிற அந்த ப்ரீவியஸ் கொஸ்டினில் இதில் இல்லாததும் புக்கில் இல்லாதது நம்ம உடனே படிக்கும்போது தெரிஞ்சிடும். இந்த கொஸ்டின் புக்கில் இல்லையே, 9th இல்லை, 6th இல்லை, 11th இல்லை, அப்போ இந்த கொஸ்டின் அவுட் சோர்ஸு குறித்து வைங்க, இது அவுட் சோர்ஸ்னு போட்டு எழுதி வச்சுட்டா வேலை முடிஞ்சிச்சுல. அப்போ நம்ம குழம்ப வேண்டிய அவசியம் இல்லைல்ல. அவுட் சோர்ஸு, அந்த அவுட் சோர்ஸ் வந்து எதுக்கு கேட்குறான், எந்த கொஸ்டின் பற்றி கேட்டிருக்கான். இப்போ மோஞ்சதாரை பற்றி கேட்குறான்னா மோஞ்சதாரை பற்றி நம்ம ஃபுல்லாக வந்து படித்து வச்சுக்கலாமே, அவ்வளோதானே. இப்படி படிச்சுட்டு போனால் நம்ம ஜிஎஸ் ஈஸியாக கவர் பண்ணிட்டு போயிடலாமே. அப்போ வந்து உங்களுக்கு ஒரு டைமில் ஒரே கல்லில் 3 மாங்காய் இருக்கு, 2 மாங்காய்ங்கிற மாதிரி எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகுதுல்ல. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், புக்கு, இந்த மாதிரி ஆன்லைன் எல்லாம் கவர் ஆகிட்டு இருக்குல்ல. இப்படி படிச்சுன்னா நம்ம ஈஸியாக படிச்சுட்டு நம்ம வாட்டுக்கு போயிட்டே இருக்கலாமே, பயப்பட தேவையில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சிச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா அந்த மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, ஓகேங்களா. இந்த மாதிரி நம்ம சேனலில் இந்த ஸ்டடி டிப்ஸும் சரி, இப்போ எப்படி படிக்கணும், எப்படி படித்தா பாஸ் ஆகலாம் அப்படிங்கும்போது அப்படிங்கிற டிப்ஸ் நானும் கொடுத்துட்ருக்கேன், ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட், நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட வர பெல் ஐக்கானில் ஆளுங்க கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போகிற ஒவ்வொரு வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.